வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அருமையான வெண்டைக்காய் மசால் வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1 கப்பு பட்டாணி பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா க்ளீன் பண்ணி ஊற வைங்க. இது அப்படியே ஒரு மிக்ஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். கூடவே ஒரு வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா குறப்பாக அரைச்சிக்கோங்க. நல்லா மையம் அரைக்கணும்னு அவசியம் எதுவுமே இல்லை. இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதாங்க. இப்போது ஒரு சின்ன பவுல் ஃபுல்லாக வெண்டைக்காய் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாலே போதும். நார்மலாக வடைக்கு எப்படி தட்டிப்பீங்களோ அந்த மாதிரி தட்டிட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் உள்ளே சேர்த்துட வேண்டியதாங்க. வடையை சேர்த்ததுமே திருப்பி போட்டுறாதீங்க. நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான வெண்டைக்காய் மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் நல்லாவே விரும்பியே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க.